அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்பதை குறித்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்மை படைத்தது தன்னை மகிமைப்படுத்த, அதாவது தம் புகழுக்கு புகழ் சேர்க்க. அவர் என்றும் புகழுடையவராகவே இருந்தார். என்றாலும் நம்மை படைத்ததன் மூலமாக நம்மீது அன்பு கூர்ந்து மகிழ்ந்து அதிலும் மகிமைப்படுகின்றார். நமக்கு சிந்திக்கும் சுதந்திரத்தை கொடுத்து நம்மை படைத்தவரை நாம் உணர்ந்து அவர் மேல் நாமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த உறவில்தான் நம்மீது கொண்ட அன்பால் அவரை புறக்கணித்தவர்களையும் கூட அணைத்து கொள்ள தம் குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரனாகிய கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்கும் எவரும் அவரில் அன்பு கூறுகின்றார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் குடிமக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இறைவனது ராஜ்யத்தில் அவரே ராஜா என்று அறிந்தவர்கள் அவர் தங்கள் வாழ்வில் எல்லாம் செய்ய வல்லவர் என்றும் கூட அறிந்து கொள்கிறார்கள். அப்படி அறிந்திருக்கிற யாவரும் அவரை மகிமைப்படுத்தவும் செய்கிறார்கள். இன்று ராஜ்யத்தின் புத்திரராகிய நாம் நம் ராஜாவின் வல்லமையை நம் வாழ்வில் அறிந்தவர்களாக அவரை புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய சித்தம் செய்பவர்களாக அவரை உயர்த்தவும் அழைக்கப்படுகிறோம். இப்படி இதை மனதார உணர்ந்தவர்களாக நாம் உரத்து சொல்வதே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்பதாகும். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அனைவரும் மனதார ஒவ்வொரு நாளும் உணர்விலும் வார்த்தையிலும் செயலிலும் சொல்ல வேண்டிய ஒன்று அவருடைய ராஜ்யம், வல்லமை, மகிமை உண்டாவதாக என்பதாகும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, அவரது நாமத்தை என்றும் போற்றுபவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி போற்றும் பொழுது அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட்டு அதன் வழியாக நாம் நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடட்டும். ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம், வல்லமை மகிமைப்படுவதற்கு தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த உலகத்திலே நீர் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரமும் வல்லமையும் பெற்றவர். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைத்திருப்பதற்கு, எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தவும் வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய், உம்முடைய வல்லமை விளங்க கருவிகளாய் இருக்கிற பிள்ளைகளாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிக்கும்படியாய், இந்த நாளையும் கூட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.